27ஆம் 28ஆம் ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு கீழ்வரும் தரப்பட்ட தகவல்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. சரி, காந்தி, அபி, வினிதா ஆகியோர்கள் லாப நட்டங்களை என்ன செய்யறாங்க 3-2-1 3-2-1 எனும் வீதத்தில் பகிர்ந்து பங்குடைமை ஒன்றை நடாத்தினர். 2024 பங்காளர்கள் மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு மீதிகள் வருமாறு, அதாவது மூலதன கணக்கு மீதி நடைமுறை கணக்கு மீதிகள் பின்வருமாறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது கீழே பங்குடைமையானது 2025 3/35 முடிவடையும் வருடத்திற்கு 6 லட்சம் லாபத்தை ஈட்டியது. 2025 3/31 வினிதா பங்குடைமைந்து இழைப்பாறியதுடன் அவருக்கு செலுத்த வேண்டியிருந்த 1500 கடன் தொகைக்கு மாற்றப்பட்டது. இத்திகதியில் காந்தி, அபி ஆகியோர்கள் பங்குடைமை லாப நட்டங்களை 3-2-1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து தொடர்ந்து நடாத்தினர். பங்குடைமை நன்மதிப்பானது பங்காளர் மூலதன கணக்காக சிறாக்கப்படுவதுடன் பங்குடைமை நன்மதிப்பு கணக்கானது பராமரிக்கப்படுவதில்லை. முதலாவது கேட்கிறாங்க பங்குடைமை நன்மதிப்பு கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்து கேட்கிறாங்க மூலதன கணக்கின் தேதிய தாக்கம் கேட்கிறாங்க. சரியா, நன்மதிப்பு சீராக்கத்தான் மூலதன கணக்கின் தேதிய தாக்கம். அப்ப இதுக்கு நடைமுறை கணக்கு என்ன செய்ய தேவை அப்படின்னா அடிக்க தேவை. ஏன்னா ரெண்டையுமே மூலதன கணக்குடன் தொடர்புடைய கேள்விதான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. நன்மதிப்பு மூலதன கணக்குடன் தான் தொடர்புபடும். அதே போல அந்த மீதிகள் மூலதன கணக்குல ஏற்படுற தாக்கமும் என்ன செய்யலாம்னா மூலதன கணக்கு அடிச்சா கண்டுபிடிச்சிடலாம். இங்க நடைமுறை கணக்கு அப்படின்ற ஒண்ணு தேவையில்லை. 3 நபர்களுக்கும் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மூலதன கணக்கு மட்டும் எடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஆன்சர் எழுதும். சரியா, காந்தி அதுல ஆரம்ப மூலதன மீதிகள், அதாவது ஆரம்ப மூலதன கணக்கு மீதி என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. ஆரம்ப மூலதன கணக்கு மீதி ஒவ்வொரு நபர்களுடையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. பாருங்க, காந்திக்கு 3000 கொடுத்திருக்காங்க, அபிக்கு 2000, அதே போல வினிதாவுக்கு 1000. 3 சதவீதம் கட் பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. 3000, 2000, 1000 அப்படின்னு அமௌண்ட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அடுத்து பங்குடைமையின் லாபத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கிறாங்க. எப்ப விலகிறாருன்னு பாருங்க. வினிதா வருட இறுதியில என்ன செய்யறாரு அப்படின்னா விலகிறாரு. அப்ப வினிதாவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க அவருடைய நடைமுறை கணக்கு மீதி என்ன செய்யணும் அப்படின்னா இல்லாமக்கணும். அப்ப அதுக்கு நடைமுறை கணக்கு ஒன்று அடிச்சுதான் இல்லாமக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நடைமுறை கணக்கு அடிக்காமையே நீங்க அவரோட கணக்கு என்ன செய்யணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு அவருக்கு மட்டும் ஒரு துண்டா ஒரு பேரேடு ஒண்ணு என்ன செய்யுங்க அப்படின்னா அடிங்க. அவருக்கு மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு பேரேடு கணக்கு அடிச்சிங்க அப்படின்னா போதும். வினிதாவுக்கு வந்து நடைமுறை கணக்கு மீதி, சரி, நடைமுறை கணக்கு நடைமுறை கணக்குல செலவு மீதி தானே இருக்கு. அவருக்கு எவ்வளவு இருக்கு? 100 இருக்கு. செலவு மீதி 100 காணப்படுது. சரியா, நடைமுறை கணக்குல செலவு மீதி எவ்வளவு காணப்படுது அப்படின்னா 100 காணப்படுது வினிதாவோட மட்டும். அடுத்து பங்குடைமை 2025 முடிவடையும் வர்றதுக்கு 6 லட்சம் லாபத்தை ஈட்டியது. இப்ப 6 லட்சம் லாபம் ஈட்டியிருக்கு. இதுல சம்பளம் மூலதன வட்டி சம்பந்தமா எந்த விதமான தகவல்களும் என்ன செய்யல அப்படின்னா கொடுக்கல. அப்ப சம்பளம் மூலதன வட்டி சம்பந்தமான எந்த விதமான தகவல்களும் கொடுக்கல அப்படின்னா இந்த நிறுவனத்துல சம்பளமும் இல்ல மூலதன வட்டியும் என்ன செய்யல அப்படின்னா இல்ல அப்படின்றத எடுத்து செய்யணும். அப்ப 6 லட்சம் லாபத்தை லாப பங்குக்கு மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒதுக்கீடு செய்யுங்க. நிறுவனம் உழைத்த லாபத்தை லாப பங்குக்கு மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒதுக்கீடு செய்யுங்க. அப்ப லாப பங்குக்கு எப்படி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னா 3-2-1 அப்படின்ற விகிதம். 3-2-1 விகிதம். இப்ப 3-2 என்ற ஒரு விகிதம் அப்படின்ற மொத்த விகிதங்கள் எத்தனை? அதாவது மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படின்னா 6. மொத்த கூட்டுத்தொகை 6. அப்ப 600 லாபத்தை என்ன செய்றீங்க அப்படின்னா 6ஆல பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு பங்கின்ற பெருமதி 100 அப்படின்னு வரும். அந்த ஒரு பங்கின்ற பெருமதியை நீங்க வினிதாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாருங்க. வினிதாவுக்கு வந்து ஒரு பங்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். வினிதாவுக்கு ஒரு பங்கு தான் என்ன செய்யப்படணும் அப்படின்னா கொடுக்கணும். அப்ப அந்த ஒரு பங்கு லாப பங்குக்கான இரட்டை பதிவு என்னது? லாப பகிர்வு கணக்கு வரவு. லாப பகிர்வு கணக்கு வரவு, நடைமுறை கணக்கு செலவு. அதுக்கான இரட்டை பதிவு என்னது? அதாவது லாப பகிர்வுக்கான இரட்டை பதிவு. லாப பகிர்வு கணக்கு, அதாவது சரி, அந்த லாப பங்கு ஒதுக்கீடு செய்யறதுக்கு லாப பங்கிற்கான இரட்டை பதிவு, லாப பகிர்வு கணக்கு, லாப பகிர்வு கூற்று கணக்கு, லாப பகிர்வு கணக்கு வரவு. அதே மாதிரி வினிதா நடைமுறை கணக்கு செலவு. லாப பகிர்வு கணக்கு வரவு, வினிதா நடைமுறை கணக்கு செலவு 100. வினிதாட நடைமுறை கணக்குல என்ன செய்யுங்க அப்படின்னா 100 செலவு வைங்க. இதுல வரவு வைக்கிறதுக்கு எந்த விதமான தகவலும் இல்லை. ஏன்னா வரவு வைக்கணும் அப்படின்னா பற்று இருக்கணும். ஒண்ணு பற்று இருக்கும் இந்த நிறுவனத்துல, அல்லது ஏதாவது ஒண்ணு காசா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா எடுத்திருக்கணும். இந்த நிறுவனத்துல அந்த மாதிரி எந்த விதமான தகவல்களும் என்ன செய்யல அப்படின்னா கொடுக்கல. அப்ப அவரோட நடைமுறை கணக்கு மீதியை க்ளோஸ் பண்ணி என்ன எவ்வளவு? 200. மீதி சென்றது, மீதி வந்தது 200. இந்த 200 நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நேரடியா வினிதாட கணக்குல நடைமுறை கணக்குன்னு சொல்லி
நடைமுறை கணக்குன்னு சொல்லி 200 இந்த இடத்துல வைக்கலாம். சரியா? அதாவது மீதி வந்தது மீதி சென்றது எடுத்து அந்த செலவு பக்கம் மீதியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா மூலதன கணக்குல செலவு வைக்கணும். அதே வரவு மீதியா இருந்தா மூலதன கணக்குல என்ன செய்யணும் அப்படின்னா வரவு வைக்கணும். சரியா? ஓகே. பாருங்க, இது எடுத்தது விளங்கி இருக்கா இல்ல நடைமுறை கணக்கு அடிச்சு உங்களுக்கு எடுத்து ஆன்சர் காட்டணும் அப்படின்ட்டு யாருக்காவது விளங்காம இருக்கீங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க மூலதன கணக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நார்மலா செஞ்சுட்டு போற மாதிரி செஞ்சுட்டு போகலாம். இல்ல பாருங்க சொல்லியிருக்காங்க, வினிதா அவரோட இடைப்பாலம் தினத்தன்று அவர் கடன் கணக்கு செலுத்த வேண்டியிருந்தது 1500. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வரவு பக்கம் கடன் கணக்கு செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? வினிதாட கணக்குல கடன் கணக்குக்கு மாற்றப்பட்டது. கடன் கணக்கு எவ்வளவு? 1500. சரியா? அதாவது ஒரு பங்காளர் விலகும் சந்தர்ப்பத்துல விலகும் பங்காளருக்கு என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா செலவு வரவு பக்கம் அதாவது நன்மதிப்பு பகிர்வு செய்ய மாட்டோம். விலகும் பங்காளருக்கு நன்மதிப்பு வரவு பக்கம் பகிர்வு செய்ய மாட்டோம். செலவு பக்கம் மட்டும்தான் 3 நபர்களுக்கும் பகிர்வு செய்வோமே தவிர வரவு பக்கம் 2 நபர்கள், அதாவது நிறுவனத்தில் இருக்கிற 2 நபர்களுக்கு மட்டும்தான் பகிர்வு செய்யும். அப்ப இன்னைக்கு இவருக்கு எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் இல்லாதனால இதே இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா 1500 அப்படின்றது வரும். அதே போல இன்னைக்கும் 1500. சரியா? அப்ப இந்த இடத்துல நன்மதிப்பு தான் என்ன செய்யணும் அப்படின்னா மீதம் இருக்கும். மீதம் இருக்கிறது நன்மதிப்பா தான் இருக்கும். அப்ப நன்மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தா 1500ல இருந்து 1200 கழிக்கும். அதாவது 200 1000 கழிச்சிங்க அப்படின்னா நன்மதிப்பு பங்கு எவ்வளவு? 300. அதாவது வினித்தாட ஒரு பங்கு என்னது? 300. அப்ப அபிட 2 பங்கு எவ்வளவா இருக்கும்? 600 இருக்கும். அதே போல காந்தியிட 3 பங்கு எவ்வளவா இருக்கும்? 900 இருக்கும். காந்தியிட 3 பங்கு எவ்வளவு? 900 இருக்கும். அப்ப நிறுவனத்தின் மொத்த நன்மதிப்பு எவ்வளவு? நிறுவன அதாவது ஒரு பங்காளர்ல மூலதன கணக்குல ஆரம்ப மீதிக்கும் இறுதி மீதிக்கும் இடையிலான வேறுபாடு என்ன செய்யும் அப்படின்னா தேரிய தாக்கம் அப்படின்னு சொல்லும். அப்ப காந்தியில ஆரம்பத்துல 3000 இருக்கு, அதே போல இறுதியில எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2700 தான் இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா காந்தியிட மூலதன கணக்கின் தேரிய தாக்கம் என்ன நடந்திருக்கு? 300 குறைவடைஞ்சிருக்கு. அது ஆரம்பத்துல 3000 இருந்தது, இறுதியில 2700 என்ன செய்யுது அப்படின்னா வருது. அப்ப அங்க காந்தியிட கணக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேரிய தாக்கம் குறைவடைஞ்சிருக்கு. அப்ப காந்தி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா 300 குறைவடைஞ்சிருக்கு. அதே அபீட கணக்கை பாத்தீங்க அப்படின்னா அபீட ஆரம்பமும் 2000 தான் இருக்கு, இறுதியிலும் 2000 தான் இருக்கு. அப்ப அபீட கணக்குல தாக்கம் இல்லை. அபீட கணக்குல என்ன செய்யல அப்படின்னா தாக்கம் இல்லை. பாருங்க, அபீட கணக்கில் தாக்கம் இல்லை அப்படின்னு வந்திருக்கணும். காந்தியிட கணக்குல 300 குறைவடைந்துள்ளது அப்படின்னு, அதாவது 300 குறையும். அதே மாதிரி அபீட கணக்கில் தாக்கம் இல்லை அப்படின்ற 3வது ஆன்சர். அதே போல 27க்கு 5வது ஆன்சர். பாருங்க, இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இல்லை அப்படின்னா அடுத்த கிடைக்குவாங்க. பிரபா வணிகத்தின் கணிப்பிடப்பட்ட இறுதி இருப்பின் கிரயம் 250 எனில் பின்வரும் விடயங்கள் இருப்பு கணிப்பீட்டின் போது கருத்தில் கொள்ளப்படவில்லை. அதாவது பின்வரும் விடயங்கள் இருப்பு கணிப்பீட்டின் கருத்தில் கொள்ளப்படாத தகவல்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கீழே கொடுத்திருக்காங்க. அதுல இருப்பு கணிப்பீட்டின் சேர்த்துக் கொள்ளப்பட்ட 15,000 இருப்புகள் பழுதடைந்ததாக காணப்பட்டன. ஓகே. அடுத்து 40,000க்கு கொள்வனவு பதிவு செய்த போதும் அது நிறுவனத்தை வந்தடையவில்லை. அதாவது வந்தடையாத சரக்குகள் வழிவந்த சரக்குகள் என்ன செய்தோம்னா காணப்படுது. இதுல கேக்குறாங்க நிதி நிலைமை கூட்டுல காட்டப்பட வேண்டிய பெருமதி எவ்வளவு அப்படின்ட்டு. நிதி நிலைமை கூட்டுல எவ்வளவு பெருமதிகளை நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா காட்டுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க, முதலாவது நிதி நிலைமை கூட்டுல இருப்பு நட்டங்கள் இருந்தா மைனஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்வீங்க அப்படின்னா காட்டுவீங்க. அதாவது இருப்பு நட்டங்கள் இருந்தா அதை மைனஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்வீங்க அப்படின்னா நீங்க வெளிப்படுத்த செய்வீங்க நிதி நிலைமை கூட்டுல. அப்ப நீ முதலாவது கொடுக்கல் வாங்கல இருப்பு நட்டம் ஒண்ணு தான் இருக்கு. சரியா? இருப்பு நட்டத்தோடு சேர்த்து காட்டப்படுற ஒரே ஒரு இடம் தான் வருமான கூட்டு. வருமான கூட்டுல விற்பனை கிரை கணிப்பீடு செய்யறப்ப இருப்பு நட்டத்தோட சேர்த்த ஒரு அமௌண்ட் தான் என்ன செய்வீங்க அப்படின்னா காட்டுவீங்க. அதே போல இருப்பு நட்டத்தை ஏனைய செலவுல வெளிப்படுத்துவீங்க. அந்த
அந்த தொகையில இருந்து என்ன செய்வீங்க, அதாவது உரிய தொகையில இருந்து என்ன செய்வீங்க அப்படின்னா இருப்பு நட்டத்தை மைனஸ் பண்ணி வர்ற தொகையை தான் நிதி நிலைமை கூட்டுல காட்டுவீங்க. அப்ப இவங்க கேட்கறது நிதி நிலைமை கூற்றுல நீங்க வெளிப்படுத்த வேண்டிய இருப்புகள் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதுல 2,50,000 அப்படின்றது வந்து என்ன செய்யுது அப்படின்னா இருப்புகள் இருக்கு, அது 2,50,000 இருக்கு. அதுல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா இருப்பு நட்டம் 15 மைனஸ் பண்ணணும். இருப்பு நட்டம் 15 மைனஸ் பண்ணணும். அப்ப இருப்பு நட்டம் 15 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 235, 235. சரியா? அப்ப 235 இருப்பு நட்டத்தை மைனஸ் பண்ண பிறகு அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா 40,000க்கு கொள்வனவு செஞ்சு இன்னும் நிறுவனத்தை வந்தடையாத சரக்குகள்ல நீங்க என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படின்னா இருப்பு கணிப்பிட்ட உள்ளடக்கி இருக்க மாட்டீங்க. ஆனா சட்டப்படி பார்த்தா அதையும் என்ன செய்யணும் அப்படின்னா உள்ளடக்கணும். காரணம், அந்த இருப்புக்களை நீங்க கொள்வனவு செஞ்சிருக்கீங்க. இந்த குறித்த நிதியாண்டுல என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இருப்புக்களை கொள்வனவு செஞ்சிருக்கீங்க. அப்ப குறித்த நிதியாண்டுல நீங்க இருப்புக்களை கொள்வனவு செஞ்சிருக்க சந்தர்ப்பத்துல அந்த இருப்பு கொள்வனவையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இறுதி இருப்பு கணிப்பீட்டுல உள்ளடக்கப்படணும். ஆனா நீ உள்ளடக்கிருக்க இந்த அதாவது ஆரம்பத்துல இவங்க கொடுக்கறது முன்னுக்கு ஒரு 250 இருக்கு. இந்த 250ல உள்ளடக்கி இருக்க மாட்டீங்க. காரணம், இந்த 250 என்ன செய்வாங்க அப்படின்னா இருப்புக்கள் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா எப்பயுமே நிறுவனத்தை அதாவது களஞ்சியத்துல காணப்படுற இருப்புக்களை அடிப்படையாக கொண்டுதான் இருப்பாங்க. அப்ப கொள்வனவு செஞ்சு இன்னும் நிறுவனத்துக்கு வரல அப்படின்னா என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, களஞ்சியத்துல இருக்காது அந்த பொருள். கொள்வனவு செஞ்சு இன்னும் நிறுவனத்துக்கு வரலன்னா அந்த பொருள் களஞ்சியத்துல இருக்காது. அப்ப களஞ்சியத்துல இருக்காதனால நீங்க என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, அந்த 40,000 பெறுமதியானதை உள்ளடக்கி இருக்க மாட்டீங்க. அப்ப நீங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இருப்பு கணக்கீட்டின் போது அதாவது நிதி நிலைமை குற்றம் நீங்க இருப்பை வெளிப்படுத்துறப்ப அந்த வழிவந்த சரக்குகள் அதாவது இன்னும் நிறுவனத்தை வந்தடையாத சரக்குகள் 40,000 என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும். கூட்டினீங்க அப்படின்னா 275 அப்படின்றது வந்து நிறுவனத்தின் இறுதி இருப்பா இருக்கும். இறுதி இருப்பு எவ்வளவு, 225 காணப்படும். சரி, 275 என்ன செய்யும் அப்படின்னா இறுதி இருப்பு காணப்படும். பாருங்க, இந்த 275 எடுத்தால் ஏதாவது டவுட் இருக்காங்க? மூணாவது ஆன்சர். அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க. உற்பத்தி நிறுவனம் ஒன்று 2025 3/31 முடிவடையும் வருடத்துக்கான உற்பத்தி கிரயம். சரியா? மேந்தலை கிரயம், உற்பத்தி கிரயம் கொடுத்திருக்கான், மேந்தலை கிரயங்கள் கொடுத்திருக்கான். உற்பத்தி கிரயத்தின் அளவிடம் குறைவேலை இருப்புகள் 50,000 அதிகரிப்பை காட்டியது. அதாவது குறைவேலை இருப்புகள் 50,000 அதிகரிப்பை காட்டியது. கேட்கறாங்க முதன்மை கிரயம் என்ன அப்படின்றது கேட்கறாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் அதிகரிப்பா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்ட்டு, குறைவாக இருந்தா என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அதாவது மூலப்பொருளா இருக்கலாம், முடிப்பொருளா இருக்கலாம், குறைவேலையாக இருக்கலாம். இது மூணுலையும் அதிகரிப்பு ஏற்பட்டா என்ன நடக்கணும், குறைவு ஏற்பட்டா அதாவது குறைவுன்னு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதிகரிப்பா இருந்தா என்ன செய்யணும், கழிக்கணும். குறைவா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும். இப்ப இங்க அதிகரிப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். சரியா? ஆகவே உற்பத்தி கிரயத்துக்கான சமன்பாடு எழுதணும். உற்பத்தி கிரயம் சமன் மூலக்கிரயம், மூலக்கிரயம் பிளஸ் மேந்தலை. மேந்தலையோட என்ன செய்வீங்க அப்படின்னா குறை வேலைகளை சீராக்கம் செய்வீங்க. குறை வேலை. அப்ப இதுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மொத்த உற்பத்தி கிரயம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மொத்த உற்பத்தி கிரயம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 980 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. மொத்த உற்பத்தி கிரயம் 980. உங்களுக்கு மூலக்கிரயம் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே போல மேந்தலை, அதாவது அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தெரியாதனால எக்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து மேந்தலை என்ன செய்யறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேந்தலை பாருங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு 350 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மேந்தலை கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த குறைவேலையில ரெண்டு விதமான குறைவேலைகள் இருக்கலாம். ஒண்ணு அதிகரிப்பு ஏற்பட்ட குறைவேலை, அதிகரிப்புன்னு ஒண்ணு கொடுத்திருக்கலாம். அதே போல குறைவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கலாம். சரியா? குறைவா இருந்தா நீங்க பிளஸ் பண்ணணும், அதிகரிப்பா இருந்தா என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். அதிகரிப்பா இருந்தா மைனஸ் பண்ணணும், அல்லது அதாவது அதிகரிப்பா இருந்தா மைனஸ் பண்ணணும், குறைவா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா பிளஸ் பண்ணணும். இப்ப இங்க கொடுத்திருக்கிறது குறைவேலை ஏற்பட்ட அதிகரிப்பு அப்படின்ட்டு. அதுக்கு ஏன் அப்படி கூட்டுறோம், அதாவது கழிக்கிறோம் குறைக்கிறோம், அதாவது குறைவா இருந்தா ஏன் கூட்டுறோம், அதிகரிப்பா தான் ஏன் கழிக்கிறோம் அப்படின்றதுக்கான காரணங்கள் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா போன கிளாஸ் எல்லா கிளாஸும் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா சொல்லியிருக்கேன். அதனால நான் இன்னைக்கு என்ன செய்யல அப்படின்னா சொல்ல வரல. ஓகே, அப்ப இன்னைக்கு பாருங்க அதிகரிப்புன்னு தான் இருக்கு. அதிகரிப்புனால நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா மைனஸ் பண்ண போறீங்க 50, மைனஸ் பண்ண போறீங்க 50. சரியா? அப்ப மைனஸ் பண்ண போறீங்க 50. அப்ப இங்க பாருங்க 380 மைனஸ் எக்ஸ் சமன் எனக்கு என்ன செய்யும் மைனஸ் பண்ணீங்கன்னா 300. சரியா? எத்தனை 300. அதுக்கப்புறம் இதை என்ன செய்யும் அப்படின்னா இங்க எக்ஸ் சமன் 980ல இருந்து என்ன செய்யும்னா 300 கழிங்க. 300 கழிச்சிங்க அப்படின்னா 680 அப்படின்றது வரும். ஆகவே எனக்கு என்ன செய்யறாங்க, மூலக்கிரயம் எவ்வளவு தான் கேட்கறாங்க. மூலக்கிரயம் எவ்வளவு, 680. மூலக்கிரயம் 680. பாருங்க, மூலக்கிரயம் 680 எடுத்திருக்கிறது வழங்கியிருக்கு அப்படின்ட்டு. ரெண்டாவது ஆன்சர். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, அதுக்கடுத்து 31வது கேள்விக்காங்க.
31வது கேள்வியில கேட்கிறாங்க, வருடத்திற்கான கொள்வனவு யாது அப்படின்னு கேட்கிறாங்க. சந்திரன் வியாபாரமானது கணக்கீட்டு புத்தகங்களை முறையாக பேணுவதிலே பின்வரும் தகவல்கள் முடிவடைந்த வருடத்துடன் தொடர்புடையது. சந்திரன் வியாபாரம் விற்பனையில் 25% லாபம் வைத்து, விற்பனை விலையில 25% லாபம், சரியா? விற்பனை விலையில தான் 25% லாபம் வைத்து விற்கிறாங்க. பொருட்களை விற்பனை செய்கிற முடிவடைந்து வர்றதுக்கான கொள்வனவு. அப்ப முதலாவது நீங்க இந்த கொள்வனவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க முதலாவது விற்பனை கிரையத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொள்வனவு நீங்க எங்க கொண்டு போய் பதிவு செய்வீங்கன்னா விற்பனை கிரை கணிப்பத்தை தான் பதிவு செய்வீங்க. இப்போ விற்பனை கிரயம் தெரிஞ்சாதான் உங்களால என்ன செய்ய முடியும், கொள்வனவு பெறுமதியை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப முதலாவது எனக்கு விற்பனை பெறுமதி என்ன செய்ய போறோம் அப்படின்னா, விற்பனை பெறுமதி இருக்கு 20 லட்சம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது 2000 3 கட் பண்ணி சொல்றேன் 2000. அப்ப இதுக்கு 125% லாபம் பார்க்கணும். ஏன்னா விற்பனை விலையில தான் லாபம் வச்சிருக்காங்க. அப்ப விற்பனை பெறுமதிக்கு நேரடியாக என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். கிரயத்தில இருந்தா தான் என்ன செய்யணும், 125 பிரிச்சு தர 100 பெருக்கும். இங்க என்ன செய்யறோம் அப்படின்னா கிரயத்தில்னு சொல்லல விற்பனை விலையில தான் சொல்லியிருக்காங்க. விற்பனைக்கு நீங்க 25% என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். அப்ப 25% பாத்தீங்க அப்படின்னா 500. சரி, 25% பார்த்தா 500 அப்படின்றது லாபம். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனை பெறுமதியில இருந்து விற்பனை கிரயத்தை கணிப்பிக்கிறதுக்கு விற்பனை பெறுமதியில இருந்து, ஏன்னா விற்பனை கிரயத்துக்கான சமன்பாடு என்னது, விற்பனை கிரயம் சமன் விற்பனை விலை மைனஸ் விற்பனை விலை மைனஸ் லாபம். இதுல இருந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கழிச்செடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விற்பனை கிரயம் வரும். இங்க எனக்கு விற்பனை விலை 2000, அதே மாதிரி லாபம் வந்து எவ்வளவு 500. அதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா விற்பனை கிரயம் 1500, விற்பனை கிரயம் 1500. இப்ப நீங்க விற்பனை கிரயத்தை என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னா எடுத்துட்டீங்க. இப்ப அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா விற்பனை கிரயத்தை வச்சு கொள்வனவு எவ்வளவு அப்படின்றத எடுக்க போறீங்க. அப்ப முதலாவது விற்பனை கிரயம் கணிப்பீடுக்கு எப்படி ஒரு சமன்பாடு எழுதுவீங்க அப்படின்னா ஆரம்ப இருப்பு அதோட என்ன செய்வீங்க அப்படின்னா கொள்வனவு கூட்டுவீங்க. சரியா? கொள்வனவு வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா கூட்டுவீங்க. அதோட கொள்வனவு தொடர்பான செலவுகள் வந்து என்ன செய்வீங்க, அதையும் கூட்டுவீங்க. அப்ப இன்னைக்கு ஒரு கொள்வனவு தொடர்பான செலவு இருக்கு. இந்த கணக்குப்படி உட்சுமை கூலி என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுது, உட்சுமை கூலி. அதுக்கடுத்து கொள்வனவு தொடர்பான செலவுகள்ல இருந்து கொள்வனவு தொடர்பான செலவுகளை கூட்டிட்டு வெளித்திருப்பத்தையும் இறுதி இருப்பையும் என்ன செய்வீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுவீங்க. இந்த கணக்குல வெளித்திருப்பம் இல்ல, ஆனா இறுதி இருப்பு மட்டும் இருக்கு. அதனால இறுதி இருப்பு மட்டும் என்ன செய்வீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுவீங்க. இறுதி இருப்பு அதை பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறது எதுக்கு சமனா இருக்குமா, விற்பனை கிரயத்துக்கு சமனா இருக்குமா. அப்ப இங்க விற்பனை கிரயம் 1500 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரி, விற்பனை கிரயம் 1500 அப்படின்ற ஆன்சர் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதை கொடுத்திருக்க அவ்வளவு பெருமதிக்கு பதிவு செய்யுங்க. ஆரம்ப இருப்பு பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஆரம்ப இருப்பு 180 கொடுத்துருக்காங்க. ஆரம்ப இருப்பு 180. அதே போல இறுதி இருப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இறுதி இருப்பு 160 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. உட்சுமை கூலி எவ்வளவுன்னு பாருங்க. உட்சுமை கூலி 100. சரியா? கொள்வனவு என்ன செய்ய கொடுக்கல, அதைத்தான் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா கண்டுபிடிக்க போறீங்க. அந்த கொள்வனவு பெருமதி தான் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப நீங்க எப்பயுமே கீழே இருந்து செஞ்சுக்கிட்டு போறப்ப, அதாவது ஒரு கணக்கை கீழே இருந்து செஞ்சுக்கிட்டு போறப்ப, எனக்கு கீழே இருந்து தான் மேல போறீங்க, இங்க இருந்து தான் இங்க போறீங்க, இப்படி வரல. இப்படி வந்தா இந்த இடத்துல அமௌண்ட் தெரிஞ்சாதான் உங்களால இங்க கீழே வர முடியும். இப்ப கீழே இருந்து இப்படி மேல செஞ்சு போறப்ப என்ன செய்யலாம்னா இந்த இடத்துக்கு வர வேண்டிய அமௌண்ட் நீங்க என்ன செய்யலாம்னா கண்டுபிடிக்கலாம். அப்ப கீழே இருந்து செஞ்சுக்கிட்டு போறப்ப கழிக்கிறது எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப 160, அதாவது கழிப்படுற எல்லாத்தையுமே என்ன செய்யணும் கூட்டணும், கூட்டுப்படுற எல்லாத்தையுமே கழிக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க 1500ஓட 160 கூட்டிட்டு, அதாவது 160 கூட்டிட்டு 100ஐயும் 180 என்ன செய்றீங்க அப்படின்னா மைனஸ் பண்ண போறீங்க. சரியா? அதாவது 1500ஓட என்ன செய்ய போறீங்க அப்படின்னா 160 கூட்ட போறீங்க. ஏன்னா 160 கழிப்படுது, அதனால 160 என்ன செய்வீங்க அப்படின்னா கூட்டுவீங்க. அதே போல மேல இருக்க 250 அப்படின்றது, அதாவது மேல இருக்க 280, அதாவது ரெண்டையும் கூட்டி சொல்றேன். இந்த ரெண்டையும் கூட்டிட்டு 250 இன்னைக்கு இருக்க 150, இன்னைக்கு இருக்க 100ஐயும் கூட்டிட்டு 250. அந்த 250 என்ன செய்யுது மேல கூட்டுப்படுது, ஆகவே அதை கழிக்கணும். கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா 1380 அப்படின்றது ஒரு 1380 அப்படின்றது இன்னைக்கு வர கொள்வனவு பெறுமதி என்ன செய்ய அப்படின்னா காணப்படும். அப்ப இந்த கணக்குப்படி கொள்வனவு பெறுமதி எவ்வளவு, 1380. பாருங்க 1380 இடத்துல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கணும். 1380 1480 1380 தானா? சரி, அது இல்லாம கீழே ஒரு கொள்வனவு அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான். சரி, அது இல்லாம ஒரு கொள்வனவு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா கொடுத்துருக்கான். அப்ப அந்த கொள்வனவு கடன் கொள்வனவா இருக்கலாம், என்ன கொள்வனவானாலும் இருக்கலாம். அப்ப நீங்க அந்த கொள்வனவையும் என்ன செய்யணும் அப்படின்னா சில சமயம், அதாவது அது கொள்வனவுனா அன்னைக்கு வந்திருக்க கூடாது. அந்த இடத்துல கொடுத்துருக்கான் கொள்வனவு 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கணக்குப்படி. ஆனா கொள்வனவு வந்திருக்க கூடாது, கொள்வனவு திருப்பம் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா இந்த கணக்குப்படி கொள்வனவு தான் இருக்கு. சரி, இந்த கணக்குப்படி என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா கொள்வனவு தான் கொடுத்துருக்கான், கொள்வனவு திருப்பம்னு கொடுக்கலையே.
அன்னைக்கு அந்த சொற்பதம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அதுல டைப் ஆகாம இருக்க கொள்வன திருப்பம் அப்படின்ற ஒரு சொற்பதம் அன்னைக்கு இல்லாம இருக்கு, அதாவது வெளித்திருப்பம் அப்படின்ற சொற்பதம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா கொள்வனவும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை கொள்வனவே வச்சு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா 1380 என்ன செய்யுங்க அப்படின்னா இன்னொரு 80 பிளஸ் பண்ணிக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க கண்டுபிடிச்ச கொள்வன எவ்வளவு இருக்கு, 1380 இருக்கு. அதோட இந்த கொள்வனவு 80 என்ன செய்யுங்க அப்படின்னா கூட்டிக்கங்க. சரியா? அப்படி கொள்வனவு திருப்பம்னு எடுத்து செஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அப்படி கொள்வனவு திருப்பம்னு எடுக்காம கொள்வனவு பெருமதி நீங்க கொடுத்துருந்தீங்க, அதாவது இவ்வளவு தான் என்ன செஞ்சிருக்கீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபார்மட் மட்டும் தான் செஞ்சிருக்கீங்க, இல்ல இறுதி வெளித்திருப்பதை கழிக்கல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் 1380 என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த 80 கூட்டிக்கீங்க. அப்ப இந்த 80 கூட்டிங்கன்னா 1460 1460 அப்படின்றது என்ன செய்ய வரும், 1460 அப்படின்ற ஆன்சர் கொடுத்துருக்கணும். சரியா? நீங்க எந்த முறையில செஞ்சீங்கன்னு சொல்லுவோம், வெளித்திருப்பம்னு எடுத்து செஞ்சீங்களா இல்லாட்டி கொள்வனவுனே பதிவு செஞ்சீங்களா? கொள்வனவனை எடுத்து செஞ்சாங்க. அப்ப கொள்வனவுன்னு எடுத்து செஞ்சா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 1380 அந்த 80 கொள்வனவையும் சேர்த்து கூட்டணும். சரியா? அந்த கொள்வனவு 1460, மொத்த கொள்வனவு 1460. ஆனா அப்படி எடுத்து செய்ததில்லை. இப்ப இந்த கணக்குப்படி என்ன செய்யிருக்கோம்னா அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த கணக்குல அந்த தரவு இல்லை, அந்த கொள்வனவு திருப்பம்னு வந்துருக்கோம், நீ திருப்பம் அப்படின்னு சொல்லிப்பதான் இருக்காது. அதனால இப்படி எடுத்து செஞ்சா பரவாயில்ல. சரி, அடுத்து கேட்காம இந்த கேள்வி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க யாருக்காவது. டவுட் இல்லை அப்படின்னா அடுத்த கேள்விப்பாங்க. எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் விற்பனை கிரயம் 1500 தானே சார்? ஓ. இறுதி இருப்பு 160. அப்ப விற்க ஓ சார், அப்ப விற்க இருந்த இருப்பு வந்து 1660 தானே சார்? 1660. ஓ சார், விற்க இருந்த இருப்பு அதாவது விற்பனை கிரயத்தோட நீங்க என்ன செய்ய அப்படின்னா அதை கூட்டி எடுக்கிறீங்களா? ஓ சார். அப்படி இருக்கிறத இறுதி இருப்போட எப்படி கூட்டுவீங்க? அதாவது விற்பனை கிரயத்தை எப்படி கூட்டுவீங்க? விற்க இருந்த இருப்புகள் அப்படின்றப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஒரு நிறுவனத்துல விற்பதற்காக இருந்த இருப்புகள் அப்படின்றப்ப நீங்க எதை கூட்டணும் அப்படின்னா விற்பதற்காக இருந்த இருப்புகள் அப்படின்னு சொல்றப்ப ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டினா தான் எவ்வளவு விற்கிறதுக்காக இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வரும். ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டினா மட்டும் தான் விற்பதற்கு எவ்வளவு இருப்புகள் நிறுவனத்துல இருக்கு அப்படின்றது தெரிய வரும். சரியா? அதுல இருந்து இறுதி இருப்பு கழிச்சிட்டீங்க அப்படின்னா விற்பனை கிரயம் எவ்வளவுன்னு வந்துடும். நீ விற்பனை கிரயத்தோட இறுதி இருப்பு கூட்டாது. அப்ப கீழ இருந்து செஞ்சுட்டு போய் அப்படி விற்க இருந்த இருப்பு எடுக்க கூடாவா சார்? கீழே இருந்து செஞ்சுட்டு போனா எடுக்கலாம். பட் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இங்க கொள்வனவு கண்டுபிடிச்ச பிறகுதான் நீங்க விற்க இருந்த இருப்புகள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு இதை வந்து இந்த சமன்பாடு வடிவம் இந்த ஃபார்மட் அப்படியே சமன்பாடு வடிவில் நான் சொன்னேன் அப்படின்னா சமன்பாடு வடிவில் விற்பனை கிரயம் சமன் ஆரம்ப இருப்பு பிளஸ் என்ன செய்வீங்க கொள்வனவை கூட்டுவீங்க. அதோட என்ன செய்வீங்க அப்படின்னா கொள்வன தொடர்பான செலவுகளை கூட்டுவீங்க. செலவுகள் கொள்வன தொடர்பான செலவுகள். சரியா? அதுக்கடுத்து என்ன செய்வீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுவீங்க அதை வெளித்திருப்பத்தையும் அதே போல இறுதி இருப்பையும் என்ன செய்வீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுவீங்க. அப்ப இங்க அதாவது விற்பதற்கு தயாராக இருந்த இருப்பு அப்படின்னு சொல்றப்ப இது ரெண்டையும் மட்டும் சேர்த்து வரதான் விற்க தயாராக இருந்த இருப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரெண்டையும் சேர்த்து வரதான் விற்க தயாராக இருந்த இருப்புகள். சரியா? அதாவது இது ரெண்டு இவ்வளவு விற்புகள் என்ன செய்யுது அப்படின்னா விற்கிறதுக்கு தயாராக இருக்கு அப்படின்றது அர்த்தம். சரி, அதோட கொள்வன செலவுகளையும் என்ன செய்யுங்க அப்படின்னா கூட்டிக்கணும். அதோட கொள்வன செலவு இருந்தா அதையும் என்ன செய்யுங்க அப்படின்னா கூட்டுறதுதான் விற்பதற்காக தயாராக இருந்த இருப்புகள் அப்படின்னு சொல்றது. இவ்வளவு இருப்புகள் விற்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் நீங்க அதுல என்ன செஞ்சீங்க அப்படின்னா பாதியை வெளித்திருப்பமா அனுப்பிட்டீங்க. அவ்வளவு இருப்புகள் வச்சிருந்ததுல அதை பாதியை வெளித்திருப்பமா அனுப்பிட்டீங்க, பாதியை இறுதி இருப்பா வச்சிருக்கீங்க. இப்ப விற்பனை செஞ்ச இருப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விற்பனை கிரயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சமன்பாடு படி விற்பனை கிரயத்தை கணிக்கிறதுக்கு ஆரம்ப இருப்பு கொள்வனவு செலவுகளையும் வெளித்திருப்பம் இறுதியிருப்பம் மைனஸ் பண்ணணும். அதே கொள்வனவு அதாவது எவ்வளவு கொள்வனவு, அதாவது விற்பனைக்கு எவ்வளவு இருப்புகள் வச்சிருக்கீங்க அப்படின்றத பாக்குறதுக்கு என்ன செய்யணும் ஆரம்ப இருப்பு கொள்வனவு செலவுகள் இது ரெண்டையும் மட்டும் மூணையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு விற்பதற்காக தயாராக இருந்த இருப்புகள் என்ன செய்யப்படும் அப்படின்னா கிடைக்கப்பெறும். சரியா? இப்ப கீழ இருந்து செஞ்சுட்டு வரோம் அப்படின்றதுக்காக இதையும் கூட்டி வச்சு சரி வராது. பாருங்க, இதையும் கூட்டி வச்சு சரி வராது. அதாவது விற்பனை கிரயத்தையும் இறுதி இருப்பையும் மட்டும் கூட்டி வச்சு என்ன செய்ய முடியாது அப்படின்னா சரி வராது. ஏன்னா அதை கூட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றது, விற்பனை கிரயத்தையும்
ஓகே. அவனுக்கு என்ன வரும் அப்படின்னா விற்பனை கிரயத்தையும் இதையும் கூட்டி வச்சீங்க அப்படின்னா விற்பனை கிரயத்தையும் இதையும் கூட்டி வைக்கிற சந்தர்ப்பத்துல விற்பதற்காக தயாராக இருந்த இருப்புக்கள் 1000 1460 1460 பிளஸ் சரி. அப்ப அதாவது 2 முறையில என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்திருக்கலாம். அதாவது இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா விற்பனை கிரயத்தை அதாவது விற்பனை கிரயத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா விற்க தயாராக இருந்த இருப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூணையும் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கூட்டியிருக்கணும். அதாவது வெளித்திருப்பம் இறுதி இருப்பு அதோட விற்பனை கிரயத்தையும் கூட்டியிருக்கணும். சரியா? இறுதி இருப்பை மட்டும் கூட்டி சரி வராது. இறுதி இருப்பு மட்டும் என்ன செய்யாது அப்படின்னா கூட்டி கணக்குல சமப்படுத்த இயலாது. விற்பனை கிரயத்தோட வெளித்திருப்பம் இருந்தா வெளித்திருப்பத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா சேர்த்துதான் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிச்சா உங்களுக்கு விற்பனை கிரயம் என்ன செய்யும் அப்படின்னா வரும். அதாவது சரி வெளித்திருப்பம் இறுதி இருப்பு அதோட என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனை கிரயம் இருந்தா அதையும் கூட்டணும். அப்ப அதையும் கூட்டினா தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இது இன்னைக்கு எடுக்கிறதும் விற்க தயாராக இருந்த இருப்பு தான் எடுக்கலாம். இதை மட்டும் இறுதி இருப்பையும் விற்பனை கிரயத்தையும் மட்டும் கூட்டி வச்சு சரி வராது. விற்பனை கிரயத்தையும் இறுதி இருப்பையும் மட்டும் என்ன செய்ய முடியாது கூட்டி வச்சிருந்து சரி வராது கணக்கு. இந்த வெளித்திருப்பத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா விற்க தயாராக இருந்த கிரயம் வரும். ஏன்னா இந்த சமன்பாடுக்கு கீட்ட எடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கு மைனஸ் தானே இருக்கு. இது ரெண்டுமே சமன்பாடுக்கு கீட்ட எடுத்துட்டு வரப்ப இந்த மூணையும் கூட்டி வருது. அதாவது இதுவும் பிளஸ் ஆகுது இதுவும் பிளஸ் ஆகும் சமனுக்கு கீட்ட வரப்ப விற்பனை கிரயத்தோட இது மூணையுமே கூட்டி வர்றது இது மூணையுமே கூட்டி வர்றதுக்கு சமனாக இருக்கும். அப்ப இங்கனைக்கு விற்க தயாராக இருந்த இருப்புகள் அப்படின்றப்ப இங்கனைக்கு எடுத்தது ஆரம்ப இருப்பு கொள்வனவு செலவுகளை கூட்டி. இன்னொரு முறை என்ன அப்படின்னா வெளித்திருப்பம் இறுதி இருப்பு அதோட விற்பனை கிரயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா விற்க தயாராக இருந்த இருப்புகள் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கலாம். சரியா? உதாரணத்துக்கு இந்த கணக்குல வந்து என்ன செய்யுது அப்படின்னா கொள்வனவு அப்படின்னு 2 இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல நம்ம ஒரு கொள்வனவு கண்டுபிடிச்சோம். அது இல்லாம இன்னைக்கு ஒரு கொள்வனவு இருக்கு. சரியா? அப்ப அந்த கொள்வனவை நம்ம வெளித்திருப்பம் நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா அந்த கொள்வனம் இந்த இன்னைக்கு இருக்க 80,000 கொள்வனவை நீங்க வெளித்திருப்பம் எடுத்து செஞ்சீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா இந்த விற்க தயாராக இருந்த இருப்புகள் நீங்க இந்த முறையில எடுத்தாலும் சரியா வரும். இந்த முறையில எடுத்தாலும் என்ன செய்யப்படும் அப்படின்னா சரியா வரும். சரியா? லோஷனா? சரி சார். ஓகே. அப்ப 2 முறையிலையும் என்ன செய்யலாம் அப்படின்னா கணக்கு செய்யலாம். அதாவது இந்த முறையிலையும் அதாவது ஆரம்ப இருப்பு கொள்வனவு செலவுகள் இதன் கூட்டியும் விற்க தயாராக இருந்த இருப்புகள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் வெளித்திருப்பம் இறுதி இருப்புகள் அதோட விற்பனை கிரயத்தையும் கூட்டி என்ன செய்யலாம் அப்படின்னா விற்க தயாராக இருந்த இருப்புகள் எடுக்கலாம். அப்ப 2 முறையிலையும் எடுக்கலாம். ஆனா நீங்க விற்பனை கிரயத்தை அதாவது விற்பனை கிரயத்தோட இறுதி இருப்பை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா கூட்டிடக்கூடாது. இப்ப இந்த கணக்குப்படி அதை சமன்பாடு படி எடுக்கிறது போய்க்காது. இந்த மாதிரி எடுக்கிறது சரி வராது. அதாவது இந்த ஃபார்மெட்ல எடுக்கிறது வந்து இந்த இதுக்கு சரி வராது. ஏன் இதுக்கு சரி வராது அப்படின்னா இதுல பாருங்க கொடுத்திருக்காங்க கொள்வனம் அப்படின்னு 2 கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு கொள்வனம் 1380 கண்டுபிடிச்சோம். அது இல்லாம இவங்க ஒரு கொள்வனம் 80 கொடுத்திருக்காங்க. அதனால இந்த முறையில எடுக்கிறது சரி வராது. அதுக்கு இந்த முறையில எடுத்தா பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ரோஷனாக்கு டவுட் இருக்கா வேற? இல்ல சார். ஓகே. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? யாரு மெசேஜ்? சரி அடுத்த கேள்வி பாருங்க. வருடத்திற்கான லாபம் தேறிய சொத்து. சரி வருடத்திற்கான லாபத்தையும் கேட்கிறாங்க. அதே போல தேறிய சொத்து என்ன அப்படின்றதையும் கேட்கிறாங்க. சரி உரிமையாளர் வருடாந்த தனிப்பட்ட தேவைக்காக 10,000 பற்றியிருந்தார்.